இடுக்கி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து தயாரெடுப்புகளும் நிறைவு பெற்றன. வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் மொத்தமாக 8,54,027 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 3,97,586 பேரும், பெண்கள் 4,78,033 பேரும் உள்ளனர். 8 டிரான்ஸ்ஜெண்டர்களும் உள்ளனர். தேர்தல் வேலைகளுக்காக 6,460 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 1,614 பிரிசைடிங் அதிகாரிகளும், 1,614 ஃபர்ஸ்ட் போலிங் அதிகாரிகளும், 3,032 செகண்ட், தேர்ட் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் அதிகாரியின் பயண சிரமத்தை தவிர்ப்பதற்காக மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விநியோக மையங்களுக்கு செவ்வாய்க்கிழமையே 35 KSRTC பேருந்துகளும் சிறப்பு சர்வீஸ் நடத்துகிறது. மாவட்டத்தில் மொத்தமாக 1076 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இவற்றின் பாதுகாப்பு உறுதி செய்ய அனைத்து பூத்துகளிலும் வெப்காஸ்டிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 14 மாடல் போலிங் பூத்துகளும் மாவட்டத்தில் உள்ளன. தொடுபுழை சட்டமன்ற தொகுதியில் 229 வாக்குச்சாவடிகளில் முதிர்ந்த குடிமகன்கள் வாக்களிப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய വാക്കുரிமையை நிறைவேற்ற வேண்டும் என்றுം മാവട്ട ആഴ്ചയിൽ കേട്ടുകൊണ്ടുള്ളാർ. ഇടുക്കി ജില്ലയിൽ സുതാര്യവും സുഗമവുമായ തെരഞ്ഞെടുപ്പിന് എല്ലാ ഒരുക്കങ്ങളും പൂർത്തിയായിരിക്കുകയാണ്. ഏപ്രിൽ 9 രാവിലെ 7 മുതൽ വൈകിട്ട് 6 മണി വരെയാണ് പോളിംഗ്. ജില്ലയിലെ എല്ലാ സമ്മതിദായകരും തങ്ങളുടെ വോട്ടവകാശം വിനിയോഗിക്കണമെന്ന് ഞാൻ വിനയപൂർവ്വം അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. ജില്ലയിൽ നമുക്ക് ആകെ 4,07,833 സ്ത്രീകളും 3,97,556 പുരുഷന്മാരും 8 ട്രാൻസ്ജെൻഡറും ഉൾപ്പെടെ 8,05,427 വോട്ടർമാരാണ് നമുക്കുള്ളത്. തെരഞ്ഞെടുപ്പ് ഡ്യൂട്ടിക്കായിട്ട് 6,460 ഉദ്യോഗസ്ഥരെ നിയോഗിച്ചിട്ടുണ്ട്. ഇത് റിസർവ് ഉൾപ്പെടെയാണ്. ഇതുകൂടാതെ എല്ലാ ബൂത്തുകളിലും BLOമാരുടെ സേവനവും ലഭ്യമാണ്. ഇതുകൂടാതെ പോലീസിൻ്റെ ആവശ്യമായ ക്രമീകരണങ്ങളും നടത്തിയിട്ടുണ്ട്. ജില്ലയിൽ 1076 പോളിംഗ് സ്റ്റേഷനാണുള്ളത്. ഇവയുടെ സുരക്ഷ ഉറപ്പാക്കാൻ എല്ലാ ബൂത്തുകളിലും വെബ്കാസ്റ്റിംഗ് സൗകര്യം ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ന്യൂസ് ബ്യൂറോ, ഇടുക്കി.